நட்சத்திரங்கள் நிறைந்த வானில் அடங்கிக் கிடந்த ஒரு சின்ன கிராமத்தில் லூனா என்ற கண்கள் மின்னும் ஒரு குட்டி பெண் இருந்தாள். அவள் ஒவ்வொரு மாலையும் புல்வெளியில் படுத்துக்கொண்டு கைகளைப் பரப்பி மேகங்களைப் பார்க்க காதலிப்பாள். அவளுக்கு அவை வெறும் மேகங்கள் அல்ல, வானிலுள்ள கோட்டைகள் போலதான் தோன்றும். லூனா, மேகக் கோட்டை உன்னை தேடுகிறது. அடுத்த நிமிஷமே ஒரு வெண்மையான சந்திரக் கதிர் ரிப்பன் போல அவளுக்கு சுற்றி வந்தது. மெதுவாக வானத்தின் மேலே தூக்கியது. தூங்கும் நட்சத்திரங்கள், ஜொலிக்கும் கோள்கள், மணப்பும் விண்மீன் தூசுகள் எல்லாம் கடந்து அவள் கடைசியாக சேர்ந்தது ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் வண்ண வண்ண மேகக்கோட்டைக்கு. அந்த கோட்டையின் வாசலில் ஒரு பஞ்சு போல இருந்த அன்பான வீரர் சர் பஃப் மற்றும் அழுது கொண்டிருந்த ஒரு மழைமகள் பிரின்சஸ் ரெயின்ட்ராப் இருந்தார்கள். ஓ லூனா, நெகிழ்ந்து கொண்டு சொன்னாள் ரெயின்ட்ராப். சன் கிங்கின் பொன்முடி தொலைந்து விட்டது. அதில்லம்மா வானம் ஒளிரும். லூனா துணிச்சலுடன் சொன்னாள். நான் அதை கண்டுபிடிக்கிறேன். சர் பப்பும் கூத்தாடும் குடையும் பிரீசியும் சேர்ந்து வானத்தில் பறந்து வான விலைகளில் குதித்து வானம் முழுக்க சுற்றினார்கள். இறுதியில் ஒரு மின்னல் மேக குகையில் ஒரு சின்ன கோபமான டிராகன் இருந்தான், ட்ரிசில். அவன் சன் கிங்கின் பொன்முடியை தன் கூழாங்கல் போல உடைய பாட்டில வைத்திருந்தான். லூனா மெதுவாக முன்னோக்கி சென்று சொன்னாள். அண்ணா ட்ரிசில், அந்த பொன்முடி ரொம்ப முக்கியம். வானம் சிரிக்கத் தெரியாது. அதெல்லாம் ட்ரிசில் கொஞ்சம் மின்னலை விட்டான். ஆனால் லூனா அவளது பாக்கெட்டிலிருந்து ஒரு கை ஆர்ன் ஸ்கார்ஃப் எடுத்தாள். அவனுக்கே பொருத்தமான அளவில். யாரும் எனக்காக இதுவரைக்கும் எதுவும் செய்யலே, ட்ரிசில் மெதுவாக சொன்னான். அவள் அன்பில் உருகி ட்ரிசில் அவளிடம் பொன்முடியை கொடுத்தான். அதோடு மூவரும் சந்தோஷமாக மேகக் கோட்டைக்கு பறந்தனர். பொன்முடி சன் கிங்கின் தலைக்கு சூட்டப்பட உடனே வானம் மின்னியது. பறவைகள் பாடின. வானவில் லூனாவை கட்டி அணைத்தது. சன் கிங் சிறு சிரிப்புடன் சொன்னார். லூனா, என் சிறிய ஒளியாய் வானத்தை நீ ஒளியடையச் செய்தாய். பிரீசியுடன் ஒரு மென்மையான மேகத்தில் அமர்ந்து லூனா வீட்டிற்கு திரும்பினாள். நட்சத்திரங்களுக்கு அப்பால் உள்ள அடுத்த சாகசத்தை கனவில் காண தயார்.